Hello everyone, I'm Navin. Welcome to Navaji. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கிங்ஸ்டன் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதான் வந்து ரியாக்ட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி வந்து டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராசா ராசான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள், அப்புறம் செகண்ட் சிங்கிள் வந்துட்டு செலிப்ரேஷன் ஆஃப் டெத்னு சொல்லிட்டு ஒரு சாங், ஒரு கானா வைப்ல வந்துட்டு ஒரு சாவு குச்சி டான்ஸ் சாங்னு சொல்லலாம். அந்த வைப்ல இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை மொத்த லிங்க்கும் வந்துட்டு நான் கீழே ஷேர் பண்ண ஒன்றுனா வந்துட்டு டைம் இருக்கிறப்ப வந்துட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து உங்க தாட்ஸ் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனிதிங் எதுவாக இருந்தாலும் சரிங்களா. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்துட்டு நம்மளால ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ தேங்க்யூ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு. ஸோ கிங்ஸ்டன் எனக்கு அந்த படத்து மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. லைக் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துருப்பீங்க, டீசர் பார்த்துருப்பீங்க. ஒரு பைரட்ஸ் ஆஃப் கரேபியனோட அந்த வைப் எனக்கு லைட்டா வந்துச்சு. லைக் ஏன்னா வந்து இந்தியன் சினிமாலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சி ஹாரர் ஃபிலிம்னா வந்துட்டு கண்டிப்பா கிங்ஸ்டன் இருக்கும் இந்தியன் சினிமாலே. ஸோ இப்போ சி ஹாரர்னு நீங்க எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வருது, எனக்கு பர்சனலி எனக்கு வருது வந்துட்டு பைரட்ஸ் ஆஃப் கரேபியன். பிகாஸ் த ஜாக் ஸ்பேரோ த கேரக்டர் ஜானி டிப் வந்துட்டு பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு அந்த 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 மனசனுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு வந்து மாஸ் எதுவுமே இருக்காது, லூஸ் சுத்தனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். பட் அது ஒரு மாசா பில்டப் பண்ணி விடுவாங்க. அந்த கேரக்டர் மேல நம்மளுக்கு ஒரு ஹைப் வரும் பாத்தீங்களா. ஸோ அதுதான். பட் இங்க வந்துட்டு தமிழ் சினிமாக்குன்னு அந்த கதையை எடுத்தாகணும். என்னதான் ஹாலிவுட் ரேஞ்சில் வந்துட்டு நம்ம வந்துட்டு விஷுவலா அந்த மாதிரி காமிச்சாலும், விஎஃப்எக்ஸ் சிஜி எல்லாம் பண்ணி காமிச்சா கூட இந்தியன் சினிமாக்கு தேவை இந்த லவ் சாங்கு, கானா வைப்பு, அது வந்துட்டு இந்தியன் ஃபிளேவர்ல கண்டிப்பா இருந்தாகணும். பிகாஸ் திஸ் இஸ் இந்தியன் சினிமா, ரைட்டா. ஸோ அதெல்லாம் வச்சு ஆகணும். அதான் ஹாலிவுட் படம் இருக்கிறதுக்கு ஹாலிவுட்காரன் இருக்காங்களே, அதே மாதிரிதான் நம்ம லைட்டா இங்க ட்ரை பண்றப்போ ஹாலிவுட் வைப் வருதா இல்லையான்னு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபியூஷன் பண்றப்போ வந்துட்டு சில இது கிக் ஆகுது, சில இது மிஸ் ஆகுது, அந்த மாதிரி தான். ஸோ ஹோப்ஃபுல்லி கிங்ஸ்டன் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புறேன். ஏன்னா வந்துட்டு பேச்சுலருக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஜிவிபியும் நம்ம திவ்யா பாரதியும் வந்துட்டு ரெண்டு பேரும் காம்போல வர அடுத்த படம்னு கண்டிப்பா சொல்லுவோம். பேச்சுலர் நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களோட காம்பினேஷன், அவங்களோட பேர் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துல வந்து ராசா அந்த பாட்டுல நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் அவங்களோட பேர் வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயே கன்வே பண்ணிருப்பாங்க சாங்லேயே. ஸோ பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துருவோம். இன்னும் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். டீசர்ல வந்து கடல்ல இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, மறுபடியும் வந்துட்டு சீக்கு போற மாதிரி அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ ட்ரெய்லர் என்ன பார்த்துருவோம் வாங்க பார்த்துட்டு வந்துருவோம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்டவுன் 3, 2, 1 கோ. இந்த கடல் தனக்குள்ள 1000 ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கும். சில கதைகள் காத்துலையும், பல மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். சாவையும் சங்கடத்தையும் தவிர இந்த ஊரு வேற என்னத்தை பார்த்திருக்கு? இதெல்லாம் மாத்த இங்க யாரு இருக்கா? GV25 காசு வெறி பிடிச்சி அலையிறது நீ. ஒருத்தனோட பேராசை தான் இந்த ஊரையே அழிச்சுது. நீயும் அதே தப்ப பண்ணிடுறியா? எந்த ஊருக்கும் இல்லாத கஷ்டத்தை கடவுள் ஏன் நமக்கு மட்டும் தந்திருக்கான்? அந்த சடலம் இந்த மண்ணுல இருக்கிற வரைக்கும் அதோட ஆதிக்கம் அடங்காது. உன் பேய் கதையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன், கடலுக்குள்ள இறங்குத, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுத. எனக்கு என்னமோ ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு தோணுது இல்ல. கிடைச்ச தசை பார்த்து ஊரு போய் சேரும். கரையில புழுவாட்டம் எவனுக்காகவோ சாவுது, அதுக்கு ஊருக்காக சாவு. ஓகே, கிங்ஸ்டன் நான் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்ச மாதிரியே வந்துட்டு அந்த ஒரு வைப் எனக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு விஷுவல் வாய்ஸ் சொல்லி ஆகணும். சினிமாட்டோகிராஃபி, கேமரா, இந்த மூவ் சொல்லலாம். அது வந்துட்டு கண்டிப்பா அந்த அந்த எடுத்த விதம், அது நீங்க
ட்ரூலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எடுத்துக்கிட்டே வந்து தேட்டரில் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். என்னை பொறுத்து நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வீடியோ சொல்லியிருப்பேன். தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூவின்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு எது வந்துட்டு இந்த கேமரா ஒர்க்ஸ் நிறையா இருக்கும், விஷுவல் வைஸ் வந்துட்டு கிராண்டாக இருக்கும். லைக் வந்துட்டு கிராண்ட் மீன்ஸ் வந்துட்டு நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண ஒரு ஃபிலிமாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிவுட் ஃபிலிம் வச்சுக்கலாமே, அந்த மாதிரி இல்லாட்டி சூப்பர் ஹீரோஸ் ஃபிலிம் தான் எடுத்துக்கிட்டு அந்த படம் வந்துட்டு தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிமாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி. பட் இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த வரிசையில் இடம் பெறணும்னு நம்புறேன். இந்தியன் சினிமாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சி அட்வென்ச்சர், சி ஹாரர் அட்வென்ச்சரா, எஸ் அந்த ஜானரில் வரப்போகுது. கண்டிப்பாக அந்த கேமரா ஒர்க்ஸு, விஷுவல் வைஸு, அந்த 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 என்ன சொல்றது விஎஃப்எக்ஸ்லாம் வந்துட்டு தேட்டரில் வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்துட்டு 2 பேருக்கு அந்த கேரக்டர் சொல்கிறேன், ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், என்னோட திவ்யா பாரதியா இருக்கட்டும், அவங்களோட கேரக்டர் வந்துட்டு ப்ரீவியஸ் படம் இப்போ பேச்சுலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாடர்னு யூத் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே வரும்போது இது ஒரு என்ன வில்லேஜ், மீனவர் சரிங்களா, ஃபிஷர்மேன்ஸா அந்த வில்லேஜ். ஸோ அவங்க பேசுகிற பாஷையாக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், மேக்கப்ஸாக இருக்கட்டும், லுக்ஸே வந்துட்டு ப்ராமிசிங்காக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும், நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் அவங்க த்ரூ அவுட் படம் வந்துட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டாங்களே, இந்த படம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகணும் என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு ஒரு பெஸ்ட் தேட்டர் ஃபிலிம் கண்டிப்பாக இருக்கணும். ஹாரர் ஃபிலிம் வேறு. ஸோ இந்த மேக்கப்ஸ், இந்த பேயா வரவங்களாம் வந்துட்டு அந்த மேக்கப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ரியலாக இருக்குது. அந்த கேமரா ஒர்க்ஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கிறப்போ. ஸோ செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கீழே உங்கள் கருத்தை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா இஸ் ஆல் எவ்ரி டே முடிச்சுக்கிறேன். See you next video. Until next time, I'm Naveen. Take care. Bye.